மக்கா மஸ்ஜிதுல் ஹரம்ல உள்ள டாப் 3 பியூட்டிஃபுல் மஸ்ஜிதை இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இன்ஷால்லா நீங்க உம்ரா போறப்போ இந்த வீடியோ கண்டிப்பா தேவைப்படும், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது அல் அப்ராஜ் அல் பைத் பிரேயர் ஹால். கிளாக் டவர்ல ஃப்ளோர் P9ல இந்த மஸ்ஜித் லொகேட் ஆயிருக்கு. இதே ஃப்ளோர்ல கிளாக் டவர் மியூசியம் என்ட்ரன்ஸும் இருக்கு. இந்த மஸ்ஜித்ல இருந்து பாக்குறப்போ ஹரமோட வியூ, என்ட்ரன்ஸ் அண்ட் டாப் ஃப்ளோர்ல ஹாஜிங்க தவாப் செய்யறத கூட பார்க்க முடியும். பெஸ்ட் டைம் டு விசிட்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மஹ்ரிப் போகலாம். அண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது மஸ்ஜிதே அபூபக்கர் சித்திக் மக்கா டவர்ஸ் ஹோட்டல் பிளாக் 4th ஃப்ளோர். இந்த மஸ்ஜித் பார்க்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லா நல்லா இருக்கும். மெயினா வியூ பாத்தீங்கன்னா காபாவோட மெயின் 79 கேட் வியூ தெரியும். அப்படியே அங்க குர்ஆன் ஓதுறது, உபரியான அமல் செய்யறதுக்கு ஃபிட்டான பிளேஸா இந்த மஸ்ஜித் இருக்கு. வெளியே வந்த உடனே எஸ்கலேட்டர் இருக்கும், டைரக்டா 79 கேட்லயே போய் விட்டுரும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது இவ்ளோ ஹைட்ல லொகேட் ஆயிருக்க ஸ்கை முசல்லா. இங்க போறதுக்கு தனி ஷட்டில் சர்வீஸே வச்சிருக்காங்க. பார்க்க ட்வின் டவர் மாதிரி இருக்கும். கீழே அட்ரஸ் ஹோட்டல் இருக்கும். பள்ளிக்கு போறதுக்கு லிஃப்ட்ல போகணும். 36th ஃப்ளோர் ரீச் ஆயிட்டீங்கன்னா இந்த பள்ளிக்கு போயிடலாம். அந்த நடு பாலத்துல தான் பள்ளியே. அங்கேருந்து வியூவை பார்க்கணுமே, மாஷால்லா. காபா சூப்பரா தெரியும். கேலண்டர்ல சின்ன புள்ளையில பார்த்த வியூ அண்ட் காபாலேருந்து வெளியே ஆரம்பிக்கிற இடம் மொத்த பிளேஸும் விசிபிளா தெரியும். எக்ஸ்க்ளூசிவ்லி ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கவங்க தொழுகிறதுக்காக ரெடி பண்ணதுன்னு சொல்லுவாங்க. ஆனா யாரு வேணா போலாம். நீங்க கூட்டமா போகாம தனித்தனியா போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் சஜஸ்ட் பண்ண இந்த 3 மஸ்ஜிதுமே என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைங்க. சோ நீங்க ஷாப்பிங்ல டைம் ஸ்பெண்ட்